அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திக் தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான ப்ரோமோ தான் பார்க்க போறோம். நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதிகாண்டி சாமிய பயங்கரமா வென்றாரு. நம்ம கார்த்திக் கண்ணீர் சிந்தி வென்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போவேல அந்த சாமுண்டீஸ்வரி நம்ம பாட்டியும் கார்த்திகையும் அசிங்கமா திட்டாங்க. அதான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு நம்ம கார்த்திக்கும் நம்ம பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ரேவதி மறந்த குடிச்சிட்டால அப்படின்னு அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு ஓடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பா ராசா என் பேத்திக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம பாட்டி கேட்கல. அந்த சாமுண்டீஸ்வரி வந்து கிளவி என் மோவா அன்னைக்கு மறந்து குடிச்சதுக்கு காரணமே உன் பேரன் தான் இதுக்கெல்லாம் காரணம். அதாவது அவனாலதான் இப்ப அவ மறந்து குடிச்சு இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. மரியாதை அங்க இருந்து பேருங்க 2 பேரும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்திக் வந்து பாட்டி வேண்டாம் பாட்டி, பிரச்சனை பண்ணண்டாம், எனக்கு வந்து ரேவதி ரொம்ப முக்கியம், வாங்க நம்ம இங்க இருந்து போயிரும் அப்படின்னு கூட்டு போறாங்க நம்ம கார்த்திக் நம்ம பாட்டிய. அதுக்கடுத்து ஒரு கோயில்ல போய் நம்ம கார்த்திக் வந்து பயங்கரமா சாமியை வேண்டாரு. அதாவது கண்ணீர் சிந்தி அழுதுகிட்டே வேண்டாரு. அது பாக்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. சாமி என் ரேவதிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னுட்டு. அதுக்கடுத்து நம்ம மயில் வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து சொல்றாரு, எப்பா கார்த்திகி அத்தை வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது ரேவதி கண்ணு முழிச்சிட்டா, அவ வந்து ஒன்னியதான் பார்க்கணும்னு ஆசைப்படுறா, வாப்பா நைசாப்பே நீ ரேவதியை பார்த்து பேசுற அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நம்ம கார்த்திக் வேகமா ஓடுறாரு. அதுக்கடுத்து நம்ம ரேவதியை சந்திச்சு பேசுறாரு. அதாவது என்ன ரேவதி இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு இனிமேல் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு நம்ம கார்த்திக் வந்து சொல்றாரு. அதாவது நான் வந்து நீ இனிமேல் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா நானும் வேற மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும். அதாவது எனக்கு நீ ரொம்ப முக்கியம். அதாவது நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ரேவதி, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு நம்ம கார்த்திக் சொல்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.